நிறைய வாட்டி வந்து நிறைய இடத்துல வாய்ப்பு வந்திருக்கு. ஒரே விஷயத்துல தான் ரிஜெக்ட் ஆனேன். என்னன்னா ஃபேட்டு. உண்மையிலே அவங்ககிட்ட நடிப்பு திறமை இருக்குன்னு நிறைய பேர் பார்க்கறது இல்ல. பர்சனாலிட்டி இவ அழகா இருக்காங்களா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் இருக்கா. கிரேசியா பண்றது, கொஞ்சம் கிறுக்குத்தனமா பண்றவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு இல்ல நம்ம அப்படி அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க கிரேசியா பண்றாங்க, ஒரு மாதிரியா பண்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்றவங்க நம்ம இங்கதான் உட்காந்துருக்கோம். சண்டை போடுற மாதிரியோ இல்ல யாரை இழுத்துட்டு போற மாதிரியோ இல்ல அவன் கோமாளித்தனம் பண்ணா மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஏதாவது நீங்க நல்லது சொல்லுங்க, யார் பாக்குறா சொல்லுங்க. 10 வியூஸ் மேல பாக்குறேன். இல்லைங்க, அங்க ரிசப்ஷன்ல நின்னு அவர் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழணும்னு சொல்வாரு. அதுக்கு நீங்க வெக்க மட்டும் தான் பண்ணணும். வரல அவர் ஆல்ரெடி வெக்க தானே நம்ம போட சொல்ற ஒண்ணு. அதாவது வேண்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவங்க முகம் சுழிச்சது என்னால தாங்கிக்க முடியல. ஒரு 3 லேடிஸ் நிக்கிறோம். 3 லேடிஸ் திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் நிலா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. அப்படியே மங்களகரமா இருக்கீங்க. என்ன காரணங்கள்? அப்படிலாம் இல்ல, இன்டர்வியூ கூப்பிட்டீங்களா, அப்புறம் கொஞ்சம் நல்லா அழகா கிளம்பி வரணும்ல, அப்பதான் அழகா காட்டுவீங்க. கண்டிப்பா. சில் பண்ணு மாப்பிள்ள கலக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மல்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்போ யூடியூப்ல அந்த சில் பண்ணு மாப்பியோட சேனல்ல உள்ள எப்படி நீங்க உள்ள வந்தீங்க, எப்படி இப்போ ஏன்னா உங்களை நிறைய பேர் அறியப்படுறது அந்த சேனல் மூலியமா, ஸோ அதை பத்தி நம்ம பேசலாம். சில் பண்ண மாஃபியில உள்ள வந்தேன்னா அதுக்கு ஒரே காரணம் சாய் லலிதா. ஏன்னா அவங்களும் நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். சூப்பர். அதுல சித்திரம் பேசுதடின்னு, அது என் நாத்தனார் பொண்ணு கேரக்டர். அவங்க மூலியமா தான் நான் அந்த சேனலுக்கு வந்தேன். அப்பதான் வந்து பாலா எனக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆனாரு. இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறது சாய் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. சூப்பர், சந்தோஷம். இப்போ நிறைய பேர் உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஓ, நீங்க தானே அந்த கேரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். கண்டிப்பா எமோஷனலா இருக்கு. ஏன்னா நிறைய வாட்டி வந்து நிறைய இடத்துல வாய்ப்பு வந்திருக்கு. ஒரே விஷயத்துல தான் ரிஜெக்ட் ஆனேன். என்னன்னா ஃபேட்டு. நான் சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்களோட நடிப்பு திறமையோ அவங்க கிட்ட, அவங்க உண்மையிலே அவங்க கிட்ட நடிப்பு திறமை இருக்குன்னு நிறைய பேர் பாக்குறது இல்ல. பர்சனாலிட்டி அவங்க எப்படி இருக்காங்க, பர்சனாலிட்டி இவ அழகா இருக்காங்களா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களா, அப்படிதான் அவங்க கிட்ட என்ன நடிப்பு திறமை இருக்கு, அவங்களுக்கு நடிக்க தெரியுமா, அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு தர்றதில்ல. எடுத்தோன்னே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நல்லா இல்லைங்க, அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குலாம் வராதுங்க அப்படின்னுடுவாங்க. ஆனா எதுவுமே எதிர்பார்க்காம நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிங்கம் புலி, விஜயநகரம், காதல் பேசும், கனவு காதல், சோக்கு சுந்தரம், அன்புள்ள மால்வினி, நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் சின்ன சின்ன கேரக்டர். சந்தனம் சார் கூட பண்ணும்போது கூட அது எதிர்பார்க்காத ஒரு சின்ன சீன் தான். அப்புறம் வந்து சன் டிவில பண்ணியிருக்கேன், ஜி தமிழ்ல பண்ணியிருக்கேன். பட் சின்ன சின்ன கேரக்டர் என்ன பண்ண அந்த ஒரு ஒரு விதத்துல நம்மள வந்து ஒரு ஓரம் கட்டிடுவாங்க. இவங்களா ஃபேட்டா இருக்காங்க, இவங்க சீரியல் அந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்குல்ல, இவங்களா இல்லைங்க ஃபேட்டா இருக்காங்க, அதெல்லாம் கேமராக்கு இன்னும் பெருசா தெரிவாங்க அப்படின்றது நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் இல்லையா. சரி, இதுக்கு மேல நம்ம எல்லாம் போனா சினிமாலாம் நமக்குலாம் வாய்ப்பே கிடைக்காது. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் அப்படியே தூக்கி அழகா உட்கார வச்சிருவாங்க. அவனுக்கு எவ்வளவு நடிப்பு திறமை இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உனக்கு வராது, போயிட்டு வா, தயவு செஞ்சு அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. உனக்கு நடிக்க தெரியுமா, ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து இருந்தா பேசி பாரு, நடிச்சு பாருன்னு. ஆனா அப்படி இருக்கும்போது எதுவுமே தெரியாம என்ன அந்த சேனலுக்கு வர வச்சு, ஒண்ணு இல்ல, கிட்டத்தட்ட 10 கெட்டப் அந்த சேனல்ல போட்டிருக்கேன் நான். சூப்பர். என்ன நம்பி 5 இயர்ஸா ஒரே சேனல்ல அதை டிராவல் பண்ணியிருக்கேன்னா அது தம்பி பாலச்சந்தர் தான். ஓகே. இப்போ நீங்க 5 இயர்ஸா பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே சில கேரக்டர் உங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்கும், வில்லி மாதிரியான இருக்க பார்த்து யாராவது என்னமா இப்படி பண்ற அப்படின்னு யாராவது இல்ல, நான் ஸ்டார்டிங்ல பயந்துருக்கேன். அப்போ வந்து சாயும் பாலா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நீங்க சொல்வீங்களா, அப்பப்போ அழுவேன். அப்போ அழும்போது சொன்னேன், அக்கா நீங்க சொல்வீங்களா உங்களுடைய நடிப்பு திறமைக்கு வந்து மேடை கிடைக்கல, இடம் கிடைக்கலன்னு. யாரை பத்தி கவலைப்படாதீங்க, இங்க யாரும் இல்ல, உங்களுடைய ஆக்டிங்க நீங்க வெளிப்படுத்தணும். அது நீங்க எப்படி வெளிப்படுத்த போறீங்க, அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவங்க அதை சொல்லிடுவாங்க, அவங்க அதை சொல்லிடுவாங்க நினைக்காதீங்க. உங்க நடிப்பு திறமையை மட்டும் நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு பண்ணும்போது, ஒரு ஆக்டிங் பண்ணும்போது தம்பி இது சொல்லுவாங்க, இந்த சீன் தான்
அக்கா நாளைக்கு ஷூட் இருக்கு, புது சீரிஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த ஷூட் இருக்குன்னு. என்ன கேரக்டர் என்ன எதுன்னு சொல்லுங்க. காலையில வரும்போது இந்த கேரக்டருக்கா அப்படின்னுவாங்க. அந்த கெட்டப் நான் தான் செஞ்சேன். இது வேண்டாம், இது சரியில்லை, இது வரைக்கும் சொன்னதில்ல. எந்த கேரக்டர் குடுத்தாலும் சரி, அவங்க ரெவடி கேரக்டர் குடுத்தாலும் சரி, முஸ்லீம் கேரக்டர் குடுத்தாலும் சரி, அது எந்த கேரக்டர் குடுத்தா என்னைய நெறைய பேர் கேக்குறாங்க, "என்ன 5 வருஷமா இது பண்ணிட்டு இருக்க? இதுலருந்து வெளியேருந்து உனக்கு வாய்ப்பே வரலையா?" ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அப்படி. ஆமா. கேட்டிருக்காங்க. "என்ன 5 வருஷமா இங்க பண்ற, நல்லா தான் நடிக்கிற. ஆனா வெளியேருந்து வாய்ப்பு வரலையா?" அதாவது நம்மகிட்ட இல்ல. அத நம்ம நடிக்கிறோம் நமக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கும். ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஒருத்தரா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம நடிப்பு. நான் குடுக்குற பெஸ்ட் குடுத்துட்டு தான் இருக்கேன். உண்மை. பட் அவங்க கிட்ட போய் ரீச் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, நமக்கு எந்த இடத்துல இருந்தா சப்போர்ட் இருக்கணும். உண்மை. மெயின் விஷயம் அதுதான். உண்மை உண்மை. ஆக்டர்ஸா இருந்தா மட்டும் இல்ல, பின்னாடி பார்த்தீங்கன்னா யாராவது சப்போர்ட் இருக்கணும். சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எடிட்டிங் தம்பியா இருக்கட்டும், எந்த ஒரு கேமராமேனா ஃபீல்ட்ல இருக்கட்டும், எந்த ஃபீல்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா என்ன பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக்கப் இருந்தா மட்டும் தான் அவங்க போக முடியுது. தவிர யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா, யாராவது குழுக்குள்ள தான் வரணும் தவிர, ஆமா. எல்லாருக்கும் வாய்ப்புகள் அது வந்து அவ்வளவு சினிமால சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல. உண்மை உண்மை. இது இப்போ நிறைய நம்ம பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேசியா பண்றது, கொஞ்சம் கிறுக்குத்தனமா பண்றவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனா அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இல்ல நம்ம அப்படி அப்படின்னு சொல்றோம். சொல்றாங்க. அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க கிரேசியா பண்றாங்க, ஒரு மாரியா பண்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றவங்க நம்ம இங்க தான் உட்கார்ந்துருக்கோம். கரெக்ட் கரெக்ட். சொல்ற நம்ம இங்க தான் இருக்கோம். அவங்க இப்படி பாக்குற அளவுக்கு இருக்காங்க. சொல்ற நம்ம எங்க இருக்கோம்? இங்க தான் இருக்கோம். ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்கோம். அவங்க எங்க இருக்காங்க? எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. பல ஏன்னா லட்சங்கள் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய நடிப்பு திறமைய வச்சு நம்மள சிரிக்க வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. 2வது விஷயம் என்னன்னா, அவங்க அவங்களுக்கு தெரியும். இது பண்ணா மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு. ம், ம். இது பண்ணா மக்களுக்கு ரீச் ஆகும். நம்ம திட்டுறோம். அதுல கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா, 10 திட்டிட்டு இருப்பாங்க. மறுபடியும் போயிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்து அவங்க வீடியோ பார்த்திருப்பாங்க. ஆமா. அவங்களே ஃபாலோவும் பண்ணியிருப்பாங்க. பண்ணிருப்பாங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் சரி, இப்ப இருக்கிற லைஃப்லயும் சரி, நமக்கு சிரிப்பும் தேவை. ஆமா. நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் தேவை. எல்லாமே வேணும். நம்ம வந்து ஒரு சோகமா நீங்க இது பண்ணீங்கன்னா, "சோகமா? நான் வீட்லயே இந்த அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மளிகை சாமான் இல்லன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. இங்க வந்தா இது வேற என்ன பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. தள்ளி விட்டுருவீங்க." ஆமா. அத விட்டு அவன் ஏதாவது சண்டை போடுற மாரியோ, இல்ல யாரையோ இழுத்துட்டு போற மாரியோ, இல்ல அவன் கோமாளித்தனம் பண்ணா மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது நீங்க நல்லது சொல்லுங்க. யார் பார்க்குறா சொல்லுங்க? 10 வியூஸ்க்கு மேல பாக்காது. இப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண மாதிரிலாம் இல்லையா? ச்சே நமக்கு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் நமக்கு கிடைக்காம இருக்கு இல்ல அப்படின்னு. சிவன் ஒரு புண்ணியத்துல எனக்கு ஹார்ட் பீட் நல்ல ரோல் தான் குடுத்தாங்க. அது தானா தான் வந்தது. அது வந்து ஷாம் சார் தான் அதுக்கு சூப்பர். நன்றி சொல்லணும். சூப்பர். ஏன்னா அவர் தான் அந்த வாய்ப்பு குடுத்தாரு. நெறைய நடுவுல வாய்ப்பு வந்தது. வரலன்னு பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு பாலா தம்பி கூட ஏன்னா அவங்க இன்னைக்கு நம்ம லைஃப் குடுத்து உட்கார வச்சிருக்காங்க. எஸ், எஸ், எஸ். இன்னைக்கு லைஃப் குடுத்து உட்கார வச்சிருக்கும்போது, அப்படியே அத வெளியில இருந்து வர வாய்ப்பு ஒரு இத விட்டுட்டு இது போயிட முடியாது இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு அந்த ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிட்டு நமக்கு இல்லன்னா போய் பண்ணலாம். ம், ம். ஓகேவா? அவங்க வந்து அந்த இந்த வாய்ப்பு சின்னதா இருக்கு, வேண்டாம். அந்த வாய்ப்பு பெருசா இருக்கு அப்படின்னும்போது அது தவறு. ஏன்னா இங்கேயே கடவுள் புண்ணியத்துல 1க்கு 4 வாய்ப்பு இருக்கு இங்க எனக்கு. அதனால வெளி வாய்ப்பு எனக்கு தேவைப்படல. கிடைக்கும்போது அந்த நாளைக்கு மூவி ஷூட் இருக்கு. அது போயிட்டு தான் இருக்கேன். சூப்பர். கிடைக்கிற ஹானஸ்டியா இருக்கிறது நம்ம கிடைச்ச ஃபர்ஸ்ட் வாய்ப்பு விட்டுற ஆமா. கூடாதுன்னு அது அப்படியே இல்ல தொடர்ந்து 5 வருஷமா அதனால தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னேன், "ஏய் நீங்க ஆடிஷன் போனீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றீங்க? எனக்கு சொல்லுங்களேன் நான் வரேன்னு." மொறைப்பாங்க பசங்க. "நீ எப்படி போக போறதில்ல? நீ எதுக்கு ஆடிஷன் கேட்குற?" சும்மா ஏதாவது சொல்ல. "ஏய் இல்ல இல்ல எனக்கும் சினிமா பண்ண ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. சீரியல் போனியா? எனக்கு அம்மா கேரக்டர் சொல்றியா? எனக்கு அத்தை கேரக்டர் சொல்றியா?" அப்படின்னு பசங்க மொறைப்பாங்க. "எப்படியும் சேனல விட்டு வரப்போறதில்ல நீ. நீ எதுக்கு வாய்ப்பு கேட்குற?" "இல்லடா சும்மா அவன் டைம் எனக்கு பாஸ் பண்றீங்களா அப்படின்னு. இல்லடா அவன் என்ன திட்டிட்டான்டா. நான் கண்டிப்பா போய் தான்டா ஆவணும் சேனல விட்டு." அப்படின்னு சொல்றேன் தவிர, அது அவனுக்கு எனக்கு ஒரு பாண்டிங். ஒரு கூட பிறந்த தம்பி கூட நம்ம கூட அந்த அளவுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. ஓகே. அந்த அளவுக்கு நம்ம கூட அந்த அட்டாச்சா இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க சந்தானம் அவர்களோட ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க சிங்கப்பூர்ல. அந்த மூமெண்ட்ட பத்தி நம்ம பேசலாமா? அது வந்து சார் கூட ஒர்க் பண்ண இது எப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி அவங்க வேற ஒருத்தவங்க நடிக்க வேண்டியது அது. அப்படியா? அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு சினிமானா என்ன தெரியாது. அப்போ நாஞ்சில் விஜயன் இருக்காரு இல்லையா? விஜய் டிவி. அப்போ நான் அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. அப்ப கூட்டிட்டு போகும்போது அங்க வேற கேரக்டர். இவங்க சரி ஆள் வரல இவங்க பண்ணாங்க. நான் சொன்னேன், "சத்தியமா எனக்கு நடிக்கவே தெரியாதுங்க.
இல்லைங்க அங்க ரிசப்ஷன்ல நின்னு அவர் வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு சொல்வாரு. அதுக்கு நீங்க வெக்க மட்டும் தான் பண்ணணும். வெக்க பண்ணுமா? வரல. அவர் ஆல்ரெடி ஏம்மா வெக்கம் தானே போட சொன்ன ஒண்ணுன்னு. அப்புறம் எனக்கு வெக்கப்பட வரல. அவர் திருப்பி வந்துட்டு ஜீவா சாரும் அவங்க வந்து நின்னுட்டு, "ஏங்க வெட்கப்படுங்க. நாங்க திரும்பி போன அப்புறம் அவர் 2 வாட்டி பண்ணி சொன்ன அப்புறம் தான் நான் பண்ணேனே அத." ஆனா பாருங்களேன், இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கணும்னு தான் அது கேட்டேன். ஆனா அந்த டயலாக் இன்னும் சொன்ன ஞாபகம் இருக்கு பாருங்களேன். இல்ல, இல்ல. அது என்னன்னா, அந்த சீன் வரவே வராதுன்னு. அ ரைட்டு அது பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் மூவி போயிருக்கோம் ஃபேமிலில. கடவுளே! நம்ம நடிச்சது யாருக்குமே தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாது. எல்லாரும் மூவிக்கு உட்காந்துருக்கோம். வேற மூவிக்கு உட்காந்துருக்கோம். டைட்டில்ல பார்த்தீங்கன்னா, இதான் அப்புறம் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்ந்தா. ஐய்யய்யோ! இங்கேயேவா? இங்கேவா? அவ்வளோதான் அள்ளு விட்டுச்சு. வீட்ல அவ்வளோதான் போல இருக்கு. வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாம தான் ஷூட்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பிலீவ் வந்துச்சு. சினிமானாலே நமக்கு தெரியும்ல கிசு கிசு பேசுவாங்க, எல்லாம் Gossips பண்ணுவாங்க. இருக்கும். ஆமா. காசிப் இருக்கும். இப்போ ஒரு பிலீவ் வந்துச்சு, நம்பிக்கை வந்ததுனால, இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சே நடிக்கிறது. சிறப்பு. அதே மாரி ஹார்ட் பீட்டும் நீங்க பண்ணியிருந்தீங்க. ஆ. நெறைய மக்களோட கொண்டாடப்பட்ட ஒரு சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஆமா. அதுல இருக்க அனுபவத்த பத்தி பேசலாமா? ஹார்ட் பீட்ல நான் டிராவல் பண்ணது கொஞ்ச நாளா இருந்தாலும், அது நல்லா அம்மையாவுக்கு அம்மாவா பண்ணியிருந்தேன் நானு. அதான் நர்ஸ் கேரக்டர் வராங்க இல்லையா? அம்மையா. ம். அவங்களுக்கு டபுள் ஆக்ஷன் அவங்க. அவங்களுக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தேன். இப்போ ஹார்ட் பீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய சீன்ஸ் வந்து எல்லாராலும் அந்த ரீல்ஸ்லாம் போட்டு ஷேர் பண்ணாங்க. அந்த மாரி உங்களுக்கு புடிச்ச எனக்கு இந்த இந்த சீன் எனக்கு ரொம்ப மனசுக்கு இம்ப்ரெஸ்டா இருந்தது அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா? அது நான் கொஞ்சம் நர்வஸ் அந்த அம்மையா பாப்பா இருக்காங்களா, அதுல அம்மையா கேரக்டர் பண்றாங்கல்ல, எஸ். அந்த பாப்பாக்கு டபுள் ஆக்ஷன் அதுல. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி இருந்துக்குள்ள அந்த ஸ்மைலிங்கோட நாங்க எங்களுக்கு குடுக்குறதுனா குட்டி டயலாக் தான் இருக்கும். அந்த பாப்பா இந்த சைடும் பேசிட்டு டக்குன்னு ட்ரெஸ் இந்த சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பக்கம் பக்கமும் வந்து அழகா கிளியரா பேசிரும். அந்த அந்த டேலண்ட் அப்படின்னு நினைப்பான். அப்பா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு பெரிய டேலண்ட்ல இப்ப இருக்க புதுக்கை கிட்லாம் ரொம்ப உஷாரா இருக்காங்கப்பா. ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்காங்க. உண்மையிலே நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளை ரொம்ப அழகா நடிச்சிருக்கும். சிறப்பு. அதே மாரி உங்க ஃபேமிலில இருக்கவங்களும் ஃபர்ஸ்ட்டு அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. எந்த மொமெண்ட்ல ஓகே நீ ஃபீல்ட்லயே கன்டின்யூ பண்ணலாம்னு சொல்லி ஒரு தாட் வந்தது? இல்ல, இல்ல. மூவிஸ்லாம் பண்ணது வந்து அந்த அளவுக்கு வீட்ல தெரியாது. கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருந்தது. அதனால கடவுள் புண்ணியத்துல அது ஒரு 8 மூவி பண்ணேன். அதுல 4 மூவி தான் ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன இப்படி 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 நினைக்கிற ஒரு ஆள். எல்லா இல்ல, படம் ரிலீஸ் ஆகணும். இல்ல, இல்ல. ரிலீஸ் ஆச்சு. பட் அது பெருசா அந்த கேரக்டர் வரல. அவங்களோட ஐய்யயோ! அவங்களுக்கு படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. நமக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, து எ நடிச்ச சீன் வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சேலரி குடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அது அதிகமா இருந்தா சீன் கட் பண்ண தான் செய்வாங்க. அது நெறைய பேருக்கு நடந்திருக்காது. ம். அந்த மாரி தான் சீன்ஸ் போயிருக்கு தவிர, அப்புறம் விஜயநகரம்ல வந்து பான்ராக் ரவி சாருக்கு வந்து ஒய்ஃபா நடிச்சிருக்கேன். சூப்பர், சூப்பர். அது நல்லா இதாச்சு. அவரு தன்வீர் சார் தான் குடுத்திருந்தாரு அந்த வாய்ப்ப. இப்ப தன்வீர் சார் இல்ல. ம். உண்மையில ரொம்ப தங்கமான மனுஷன். டைரக்டர்லயே ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு. செம. இப்போ ஹார்ட் பீட்ல பாத்தீங்க அப்படின்னா 1 முடிஞ்சு 2 முடிஞ்சு இப்ப அடுத்தடுத்த சீரிஸ் போகுது. அடுத்தடுத்ததுல எதிர்பார்க்கலாமா உங்களை? இதே தெரியல. அது வந்து ஷாம் சார் கையில தான் இருக்கு. இது மூலியமா அவர் பதிவு பண்ணி வச்சிருவா. சார். இல்ல, இல்ல. நான் அவர ஃபாலோ பண்ணி தான் வரேன். சொல்றேன் மேடம்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 2 மூவி இதா இருக்கு. நாளைக்கு மூவி ஷூட்டு. அதுவும் பெரிய ஒரு ஓகே. பெரிய ஆள் கூட தான். அதனால ரொம்ப சந்தோஷம். இது எதிர்பார்த்து வரல. அந்த வராகி அம்மன் அருளாலயும், சிவன் அருளாலயும் அது தானா அமைஞ்சது. அதாவது நம்புவீங்களா நம்ப தெரியல. எத்தன வாட்டி நம்ம வாய்ப்புக்காக தேடி இருப்போம், அலைஞ்சிருப்போம். போன வாரம் திடீர்னு வர வச்சு, இதே சிபிஎம் சேனல்ல பார்த்து, திடீர்னு வர வச்சு, 1 நிமிஷம் பேசி, உடனே சேலரிய பத்தி பேசி, இன்னைக்கு 31ஆம் தேதி, 1ஆம் தேதி ஷூட்ன்னாங்க. ம், ம். இவங்க முந்தா நேத்து ஃபோன் பண்ணி சொல்ட்டாங்க. "என்னது ஷூட்டா? நிஜமா எனக்கு தானா? நிஜமா எனக்கு தானா?" அப்படின்னு. "உங்களுக்கு தான் மேடம்னு." நம்பிக்கை இல்ல. ஈவினிங் வந்து சாரி கரெக்ஷன் பண்ற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல. கடைசியில இந்த கூட வேணான்றுவாங்க. வேற யாராவது அம்மா கேரக்டர் போட்டாங்க. நம்மளாம் கூப்பிட மாட்டாங்க. அப்படின்னு நினைச்சிருந்தேன். இல்ல மேடம் உங்கள தான் மேடம் அப்படின்னும்போது, அப்ப தெய்வ அருள் இருக்கு நமக்கு. தெய்வ அருள் இருக்கு. தெய்வம் நம்ம கூட தான் இருக்கு. அதனால அது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுச்சு. அங்க நாளைக்கு ஷூட் போறேன். இன்னைக்கு வராகி அம்மன் என்னை இந்த இடத்துல வர வச்சிருக்காங்கன்னா, அது பெரிய விஷயம் இல்ல எனக்கு. டெஃபினட்டா. இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம சினிமால ட்ரை பண்ணும்போது நெறைய தடங்கள் இருக்கு. அது பெண்கள்ன்றபோது நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு. உங்கள வச்சு இந்த மாரி உருவக்கேலி பண்ணியிருக்காங்களா? இல்ல இந்த மாரி பண்றவங்கள நீங்க இந்த இடத்துல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, இல்ல. சினிமான்னு இல்ல. சீரியல்லயே வந்து கேரக்டர்லாம் இதெல்லாம் கேரக்டர்லாம் சொல்றாங்க. வேற கேரக்டர் கிடைச்சது எனக்கு போகாம இந்த கேரக்டர் போயிட்டேன். அது ஏஜென்ட் மூலியமா தான் போயிருந்தேன். ஓகே. போயிட்டு அதாவது வேண்டான்னு சொன்னா கூட பரவால்ல. அவங்க முகம் சுளிச்சது என்னால தாங்கிக்க முடியல. ஒரு 3 லேடீஸ் நிக்கிறோம். 3 லேடீஸ் அதுவாப்பா? என்னப்பா இவ்வளவு குண்டா இருக்கு? அது போய் அதெல்லாம்
அதே மாதிரி என்ன தான் நடிக்க போகுது, யார் பார்க்க போறா? நம்ம பார்த்து ஒண்ணுமே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, பழைய ஆர்டிஸ்ட் யாரும் ஃபேட்டா இல்லையா? அவங்களுக்கு நடிப்பு அந்த காலத்துல நடிப்பு திறமை பார்த்து தான் குடுத்தாங்க. உண்மை, உண்மை. பாடி ஸ்ட்ரக்சரையோ இல்ல லுக்கையும் பார்த்து யாரும் நடிப்பு குடுக்கல, நமக்கு வாய்ப்பு குடுக்கல. நம்ம என்ன நடிக்கிறோம், நம்ம என்ன பேச வரோம், நம்ம என்ன சொல்றோம், அவங்களுடைய நடிப்பு, முக பாவனை அத வச்சு தான் நமக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ம், ம். நடிப்பு திறமைன்றது ஓரம் போயிடுச்சு. ஆமா. அழகா இருக்காங்களா? ஆ. கலரா இருக்காங்களா? சில டைரக்டர் தான். எல்லா டைரக்டரும் இல்ல. சில டைரக்டர் தான். சில டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க நடிப்பு திறமை, அவங்களுடைய எப்படி அவங்க நல்லா நடிக்கிறாங்களா? அப்படி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க. கரெக்ட். அதனால அவங்க அந்த மென்டாலிட்டி இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து ஆ இருக்கா, இல்லப்பா, இல்லப்பா இப்ப இருக்க ஜெனரேஷன்லாம் ஸ்ட்ரக்சர் தான்ப்பா, இப்படிதான்ப்பா, அப்படிதான்ன்ற அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. ம், ம், ம். எப்போ மறுபடியும் வெள்ளித்திரையில பெருசா பார்க்கலாம்? அது வந்து என் கையில இல்ல, சிவன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும், நல்லதே நடக்கும். அண்ட் இவ்வளவு நேரம் எனக்காக இவ்வளவு நிறைய கேள்விகள் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி.